தொடர் எஸ்கலேஷன், தொடர் தோல்வி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல சலிப்பு தட்டும், பொறுமையே இழந்துருவோம். அப்போ இது இது லைஃப்பில் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ஆஃபீஸ் நடக்கிறது, வீட்டில் நடக்கிறது தான். ஸோ நான் ஆஃபீஸ் நடக்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தொடர் தோல்வி, இல்லை ஈவன் கரியர் சக்ஸஸ் கூட சில பேருக்கு வந்து தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் சக்ஸஸாகவே இருக்காது. அப்போ என்ன பண்ணுறது, இந்த விரக்தி நிலைமைக்கு போடுவோம். என்னடா வாழ்க்கை இது, என்னடா வேலை இது அப்படின்னு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இது எல்லாத்தையுமே கஷ்டம் இல்லையா, அது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னுடைய ஃபுல் எஃபர்ட் போட்டேன், ஃபுல் எனர்ஜி போட்டேன், ஆனால் எனக்கு எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் கிடைக்கல, சக்ஸஸ் கிடைக்கலவாங்க. அப்போ தான் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நீங்கள் எதிர்பார்க்குறதுங்கிறது ரிசல்ட் கிடையாது, நீங்கள் எதிர்பார்க்குறது வந்துட்டு சக்ஸஸ் கிடையாது. நீங்கள் இஷ்டமாக எதையாவது செஞ்சீங்கன்னா தான் கஷ்டப்பட மாட்டீங்கன்னு சொல்லுவாங்கள்ல. இஷ்டப்பட்டு செய்யுங்க, கஷ்டப்படுறது. ஆனால் கஷ்டம் வருது, அது என்ன செய்யுது அப்படின்னா, கஷ்டத்தை வந்து தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருக்கும்போது அதை எப்படி கன்வெர்ட் பண்ண தெரியும். இப்போ கஷ்டம்னு நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆப்வியஸாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஒரு கஷ்டம் தானே தெரியும். அதை எப்படி கஷ்டத்தை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது அப்படின்னா, கஷ்டத்தை வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கணும். அது எப்படி இஷ்டமாக மாறும் அப்படின்னா, டைரெக்டாக இஷ்டமாக மாறுதில்லை. ஒரு கஷ்டம் வந்துட்டு ஒரு தொடர் தோல்வி, தொடர் ஃபெயிலியர், அப்படியே சலிப்பு கட்டுற ஒரு சூழ்நிலையில் அதை ஒரு சேலஞ்சுன்னு மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தடவையுமே எந்த ஒரு முயற்சியுமே நம்ம குழந்தை பருவத்திலேருந்து சாகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு சேலஞ்ச் இருக்க போது அதை ஓவர் கம் பண்ணிகிட்டு இருக்கோம். டெய்லியே நம்ம பாடியை பார்த்திங்கனாலே ஒரு நாளைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இயங்கிக்கிட்டு இருக்குது, நமக்கு தெரியறது இல்லை. அதே மாதிரி தான் நம்ம செயல்பாடுகள் கஷ்டமாக இருக்குது, தொடர் வெற்றி இல்லை, இல்லை எதிர்பார்த்த வாழ்க்கை இல்லை அப்படின்னா, அந்த கஷ்டத்தை வந்து சேலஞ்சாக நீங்கள் பாருங்கள். அது வந்து எப்படி வந்து ஜெயிக்கலாம், இல்லை நான் தொடர்ந்து அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், தொடர்ந்து வெற்றி கிடைக்கல அப்படின்னா, ஒவ்வொரு தடையுமே அது நேர்கோட்டில் பார்க்கக்கூடாது, அது ஒவ்வொரு ஆங்கிளாக பார்க்கணும்னு சொல்லுவாங்க. எங்கள் ஆஃபீஸில் அந்த லீடர்ஷிப் அப்ரோச் என்ன அப்படின்னா, ஒரு அட்டம்ப்ட் தான், 2 அட்டம்ப்ட் தான், 3 அட்டம்ப்ட் மேக்ஸிமம். அதில் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா நீ மாற்றணும். தொடர்ந்து ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அங்கேயே தான் நிற்பீங்க. ஸோ ஒரு கஷ்டத்தை எப்படி இஷ்டமாக மாற்றுறதுனா போராடணும், அதை வந்து சேலஞ்சாக மாற்றணும். இப்போ சேலஞ்சாக மாற்றுறதுனா என்ன, ஏகப்பட்ட வழிமுறைகளை கண்டுபிடிக்கும். ஸோ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க, விரக்தி மூலம் இருக்கீங்கன்னா, சேஞ்ச் யுவர் அப்ரோச், சேஞ்ச் யுவர் தாட்ஸ், சேஞ்ச் யுவர் பீப்புள். இதுதான் சொல்லுவாங்க. இப்போ இந்த சேஞ்ச் நீங்கள் பண்ணல, பர்சனலாகவும் சரி, அஃபிஷியலாகவும் சரி, நீங்கள் க்ரோயிங்கில் இருந்தாலும் சரி, சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாற்றம் தான் இங்கே வந்து உங்கள் இஷ்டத்தை கஷ்டத்தை இஷ்டமாக மாற்றும். அதை நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஒரே இடத்துல கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பீங்க, விரக்திங்க எல்லைக்கு போவீங்க. ஸோ இஷ்டப்படணும் அப்படின்னா கஷ்டத்தை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், சேலஞ்சாக பார்த்து அதை சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் கஷ்டம் வந்து இஷ்டமாக மாறும்.